Hi everyone, welcome to Spectator Views YouTube channel and இந்த வீடியோவில் IPL 2024 CSK vs SRH ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு 7:30 மணிக்கு இந்த போட்டி சேப்பாக்கில் நடக்க போகுது. அண்ட் வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் போட்டி நடக்கிற நேரத்தில் மழைக்கு வாய்ப்பில்லை. போட்டி நடக்கிற நேரத்தில் வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். காற்றினுடைய வேகம் 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஹியூமிடிட்டி 66% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தகவல் இருக்குது. அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் SRH 3வது இடத்துலையும் CSK 6வது இடத்துலையும் இருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் கிட்டத்தட்ட அவங்களுடைய பிளே ஆஃப் வாய்ப்புகளை உறுதி பண்ணிட்டாங்க. ஸோ SRH அண்ட் CSKக்கு இது ஒரு முக்கியமான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளேயிங் 11 சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் SRH பெருசாக சேஞ்சஸ் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்க்குறேன். வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச்சில் அப்துல் சமத் பிளேஸில் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா சென்னை வாஷிங்டன் சுந்தருக்கு ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால அது மட்டும் காரணம் கிடையாது. பவர் பிளேயில் ஒரு நல்ல பவுலர். ஸோ டாப் ஆர்டரில் அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சா அதுலேயும் அவரால் நல்லா பண்ண முடியும், ஃபீல்டிங்கும் நல்லா பண்ண முடியும் அவரால். ஸோ அதனால் அப்துல் சமத் பிளேஸில் வாஷிங்டன் சுந்தர் எதிர்பார்க்குறேன். அண்ட் CSK பொறுத்த வரைக்கும் 2 சேஞ்ச் நான் எதிர்பார்க்குறேன். ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர் துஷார் தேஷ்பாண்டே பிளேஸில் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் 2-3 மேட்சாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார், விக்கெட்லெஸ்ஸாகவும் இருக்கார். ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர் பொறுத்த வரைக்கும் அவரும் முஸ்டபிசூர் அண்ட் பத்ரான மாதிரி ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைனில் மேலே தூக்கி ஃபுல்லர் லெங்த்தில் போடக்கூடிய பவுலர். ஸோ கண்டிப்பாக இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஷர்துல் தாக்கூர் போன மேட்ச்சில் இம்பாக்ட் பவுலராக இருந்தார், பட் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், விக்கெட்லெஸ்ஸாகவும் இருந்தார்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய பிளேஸில் நான் இம்பாக்ட் பவுலராக முகேஷ் சௌத்ரி எதிர்பார்க்குறேன். ஏன்னா லெஃப்ட் ஆம் மீடியம் பேசர், அவர்கிட்ட பெருசாக பேஸ் கிடையாது, பட் அவரால் பாலை ஸ்விங் பண்ண முடியும். ஸோ எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த 2 சேஞ்சஸ் நான் எதிர்பார்க்குறேன். 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது SRH பொறுத்த வரைக்கும் பெருசாக பேட்டிங்கில் சேஞ்சஸ் பண்ண வேண்டியதில்லை. அதே அவங்களுடைய கன்சிஸ்டன்சி கண்டினியூ பண்ணணும். ஃபீல்டிங் நல்லா பண்ணுறாங்க. போலிங் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் அண்ட் நடராஜன் 2 பேருமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி அபிஷேக் சர்மா போன மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். புவி அட் டைம்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுத்தாலும் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். அண்ட் உனாட்கட் கொஞ்சம் தவறான லைன்ஸில் நிறைய போட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்கார். ஸோ பவுலர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கன்சிஸ்டன்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க. நல்ல விஷயம் பவுலிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீசனில் நடராஜன் பவர் பிளேலையும் பவுலிங் போடுறாரு. ஸோ வேர்ல்டு கப் நெருங்குற நேரத்தில் இது ஒரு நல்ல சைன் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ CSK பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2 சேஞ்சஸ் தான். பட் பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சலுடைய ஃபார்ம் பேட்டிங்கில் பெருசாக கொலாப்ஸ் ஏற்படுத்துது. ஸோ டேரில் மிச்சல் பிளேயிங் 11 வாய்ப்பு கிடைச்சா பெரிய ரன்ஸ் எடுத்தே ஆகணும். மோயின் அலி அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங்கில் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பெரிய ஷாட்ஸ் எடுத்தே ஆகணும். ஏன்னா டாஸ் வின் பண்ணுற டீம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 200 எடுத்தால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்ற நிலை இப்போது சென்னையில் மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் SRH பார்த்திங்கன்னா 287 வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ எந்த அணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக பெரிய ரன் போகணும். அதுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், பெரிய பார்ட்னர்ஷிப்ஸ், பெரிய ரன்ஸ் தேவை. ஸோ ஓப்பனிங்கில் இருந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் மோயின் அலியிலேருந்து பெரிய பார்ட்னர்ஷிப் போடணும். ஜடேஜாவும் போன மேட்ச்சில் ஏர்லியராக கொண்டு வந்ததுக்கு பதிலாக தோனி ஏர்லியராக வந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ மற்ற பேட்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லா இருக்கும். ஃபீல்டிங்கில் நிறைய ரன் அவுட் வாய்ப்புகள், கேச்சஸ் வாய்ப்புகள் தவற விடுறாங்க. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைனில் வித்து கொடுக்காம போடணும். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சேப்பாக் பிச்சில் இந்த சீசனில் பெருசாக டேன் கிடைக்கல. ஸோ டெஸ்ட் மேட்ச் ஃபீல்டு வச்சு ட்ரை பண்ணாங்கன்னா விக்கெட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஹோம் அட்வான்டேஜ் சென்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நடராஜன் இந்த சீசனில் நல்ல ஃபார்மில் இருக்கார், அவர் லோக்கல் பாய். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டன் சுந்தர் இன்னொரு லோக்கல் பாய் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் SRH ஜெயிச்சாங்க அப்படின்னா நான் பெருசாக சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. உங்களுக்கு கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.